السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا فتحنا لك فتحا مبينا. صدق الله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் ஏக ஒருவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை நழுவாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், குறிப்பாக நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அல்லாஹுடைய கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, அல்லாஹுடைய பெரிய கிருபையினாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபீல் அவ்வல் மாதத்தை அடைந்து 7வது நாளை நாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் மாநபி கண்ட மகத்தான வெற்றி என்ற தலைப்பிலே சிறிது நேரம் உங்களிடத்திலே நான் பேச இருக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே தாவாவுடைய பணியை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு சிரமப்பட்டார்கள், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்பதெல்லாம் நாம் ஹதீஸ் கிதாபிலே பார்க்கும் பொழுது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சிரமங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று சொன்னால், இந்த தாவாவுடைய பணியை அல்லாஹ் ஏக ஒருவன், அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று சொல்லும் பொழுதும், நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதும் மக்களால் ஏற்பட்ட கொடுமைகள், கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இப்படியெல்லாம் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்பதாக அப்படியாவது இந்த மக்கத்துடைய அந்த காஃபிர்களுடைய தொல்லைகள் இல்லாமல் இருக்கும் என்று பார்த்தாலும், இருந்த பொழுதிலும் தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டார்களோ அவர்களும் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு 6 வருடங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு ஒன்று காணுகிறார்கள். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட மகத்தான வெற்றி என்பது அந்த மக்களிடத்திலே இஸ்லாத்தை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைத்தார்களோ, அந்த மக்கள் தொல்லை தரக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா இதற்கு மேல் நீங்கள் அவர்கள் உங்களை அடிக்க வந்தால், உங்களிடத்திலே போர் செய்ய வந்தால் நீங்கள் அவரிடத்திலே போர் செய்யுங்கள் என்ற அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். அதில் மிகப்பெரிய ஒரு போராகத்தான் பத்ர் போர் அமைந்தது. அந்த போரில் தான் இஸ்லாம் நிலைநாட்டப்பட்டது. அந்த போரின் காரணமாகத்தான் இன்று நாம் எல்லாம் முஸ்லீமாக நாம் இருக்கிறோம். அன்று சஹாபாக்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த உயிரிழப்புகள், அந்த நேரத்திலே செய்த பெரும்பெரு தியாகங்களின் அடிப்படையில் தான் இன்று நாம் எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் சஹாபாக்களுக்கென்றே ஒரு தனி சிறப்பை வைத்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் யாருன்னு சொன்னால் பத்ர் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட பத்ர் யுத்தத்திற்கு பின்பதாக இஸ்லாம் மேலோங்கியது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கொண்டது பத்ர் போர். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் ஹுதைபியா, அதே போல் ஃபத்ஹ மக்கா. இந்த 3 தான் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது.
இந்த ஹுதைபியா எப்படி நடந்தது என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது ஹிஜ்ரி 6 ஒரு கனவு ஒன்று காணுகிறார்கள், உம்ரா செய்வதாக. மறுநாள் சஹாபாக்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவை சொல்லி, நாம் எல்லாம் உம்ரா செய்ய இருக்கிறோம், அதனால் தயாராக ஆகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்பொழுது சஹாபாக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். கிட்டத்தட்ட 1400 சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காண்டி செல்கிறார்கள். இந்த விஷயம் மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களுக்கு தெரிந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையோடு காபத்துல்லாவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு இழிவுதான். ஆகையின் காரணமாக அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவுடைய காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தையே ரெடி பண்ணி தயார் செய்கிறார்கள். தயார் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்காக அங்கே தயாராகிறார்கள். இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் கொஞ்சம் சோர்வடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிக் கொண்டார்கள், இதில் ஏதோ அல்லாஹ்வுடைய ஒரு அர்த்தம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கிறது என்பதாக விளங்கிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வந்த ஒட்டகம் எல்லாம் சோர்வடைந்து அங்கே அமர்ந்து விடுகிறது. அந்த இடத்திலே நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது மக்காவிலிருந்து தூது வருகிறார், சஹல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, நாங்கள் மக்காவிலிருந்து வந்திருக்கிறோம், உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலாம். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒப்பந்தம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதகமாக அமைந்தது என்பதை எல்லாம் நாம் ஏற்கனவே சொன்னோம். அப்படி ஒப்பந்தம் போடக்கூடிய நேரத்திலே அந்த உடன்படிக்கையுடைய ஷர்த்துக்கள் என்னென்னவெல்லாம் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக சொன்னார்கள், இந்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்ய முடியாது. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்ய முடியாது, நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். ஆனால் வரக்கூடிய அடுத்த வருடம் நீங்கள் உம்ரா செய்ய வரலாம். அடுத்து நீங்கள் உம்ரா செய்ய வரக்கூடிய நேரத்திலே உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம், உங்களுடைய வாள்கள் எல்லாம் உங்களுடைய உரைக்குள் இருக்க வேண்டும், வேற எதுவும் எடுத்து வரக்கூடாது. அப்படி வரும்பொழுது மொத்தமே 3 நாட்கள் தான் நீங்கள் இந்த மக்காவிலே நீங்கள் உம்ரா செய்ய இருக்க வேண்டும், திரும்பி செல்ல வேண்டும் என்பதாக உடன்படிக்கை. அடுத்ததாக இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தொடரும் என்பதாக அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, யாராவது குறைஷிகளில் இருந்து யாராவது மதீனா நகருக்கு வந்துவிட்டால் அவரை மக்கா நகருக்கு நீங்கள் திருப்பி அனுப்பிட வேண்டும். அதே போன்று மதீனாவிலிருந்து யாராவது மக்காக்குள் வந்து விட்டால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். இதெல்லாம் ஒப்பந்தம் கையிடப்படுகிறது. அதே போன்று கடைசியாக ஒரு ஒப்பந்தம், அதிகமான ஒப்பந்தங்கள், அதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம், அதில் ஒன்று மிக குறிப்பிடக்கூடிய விஷயம் என்று சொன்னால், நபியருடன் யார் யாரெல்லாம் சேர விரும்புகிறார்களோ அவர்கள்லாம் நபியுடன் சேர்ந்து கொள்ளலாம். யார் யாரெல்லாம் குறைஷியுடன் சேர விரும்புகிறார்களோ அவர்கள் இங்கே சேர்ந்து கொள்ளலாம் என்பதாக ஒப்பந்தம் கையெழுத்தப்படுகிறது. அந்த நேரத்திலே பனு குஸா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு கோத்திரத்தார், பனு பக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார், இவங்களை யாருன்னு சொன்னா மக்காவில் வாழக்கூடிய 2 கூட்டத்தார்கள். அந்த 2 பேருக்குமே ஆரம்ப காலத்துல பரம்பரை சண்டை இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப 2 பரம்பரை சண்டையில் உள்ள அவங்க 2 பேருமே பனு குஸான்னு சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தினர் அந்த கூட்டம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி கையெழுத்திடப்பட்டாங்க. பனு பக்கர் சொல்லக்கூடிய இந்த கூட்டம் இருக்கா இல்லையா, இவங்க எல்லாம் குறைஷி அந்த காஃபிரோட இடத்துல ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கையெழுத்திடப்படுகிறது. இது நீண்ட சம்பவம், நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். கையெழுத்திடப்படுகிறது. யாராவது இந்த ஒப்பந்தத்தை மீறினால் அதற்கு தகுந்த தண்டனை, அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது எழுதப்படுகிறது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திருப்பி விடுகிறார்கள். அதே போன்று மறு வருடம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல மக்காவிற்கு வருகிறார்கள். 3 நாட்கள் அங்கே உம்ரா செய்கிறார்கள். அப்படி உம்ரா செய்யக்கூடிய நேரத்திலே அந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் ஏற்கனவே ஒப்பந்தத்திலே கையெழுத்திடும் பொழுது, நாங்கள் இந்த 3 நாட்கள் நீங்கள் மக்காவிலிருந்து உம்ரா செய்யக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் தரமாட்டோம் என்று சொன்னார்கள் அல்லவா. அதன் அடிப்படையிலே அந்த 3 நாட்கள் மக்காவே காலியாயிடுச்சு. எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க, மலை குன்றுகள்லையும் அங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, போய் அங்கே போய் இருந்துக்கிட்டாங்க. நாங்கள் உங்களை பார்க்க மாட்டோம், நீங்க வாங்க 3 நாள் வந்து உம்ரா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்ட்டாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி அந்த மக்காவுக்கு வருகிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, அறிஞர் இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், மக்காவின் வெற்றி தான் மிக மகத்தான வெற்றி. இதன் மூலம் அல்லாஹ் அவனது மார்க்கத்திற்கும் தூதருக்கும் நம்பிக்கைக்குரிய அவனது கூட்டத்தாருக்கும் படையினருக்கும் ஒரு கண்ணியத்தை வழங்கினான் அல்லாஹு தஆலா மக்கா வெற்றியை கொண்டு. அது மட்டுமல்ல, மேலும் தனது ஊரையும் மக்களின் நேர்வழிக்கு காரணமாக ஆகிய தன் வீட்டையும் முஷ்ரிக்குகள் மற்றும் காபிர்களின் கையிலிருந்து அல்லாஹு தஆலா மக்கா வெற்றியின் காரணமாக காப்பாற்றினார். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்டதை மலக்குமார்கள் எல்லாம் கொண்டாடினார்களாம். அது மட்டுமல்ல, அதற்கு பின்பதாகத்தான் மக்கள் எல்லாம் கூட்டமாக இஸ்லாத்து வரக்கூடிய காட்சி பார்க்க முடிந்தது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்கிறார்கள். செய்யும் பொழுது பிலாலை அழைத்து மக்காவுடைய அந்த மேலே நீங்கள் பாங்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சத்தமோடு பாங்கு சொன்னாங்க. ஆனா யாரையும் பொறுத்துக்கிற முடியல. என்ன செய்ய முடியும்? 3 நாளைக்கு அவங்க நம்ம கொடுத்துருக்கோம் டைம், 3 நாள் அவங்க இதை செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு எல்லாம் அமைதியா இருந்தாங்க. அதுல சில பேர் இருக்கிறாங்க, அம்ர் இப்னு ஆஸ், அவர் என்ன பண்ணான்னு சொன்னா, இவங்களை பார்க்கவே வேணும்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க இடத்த காலி பண்ணிட்டு அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க. அதே போல ஹாலித் இப்னு வலீத், இவெல்லாம் மிகப்பெரிய பிற்காலத்திலேயே பெரிய சஹாபாக்கள் இவங்கெல்லாம். இவர் என்ன பண்ணாரு, இவங்களை பார்க்கவே வேணும்னு சொல்லி அவங்க நாட்டை விட்டே போயிட்டாங்க. இந்த காட்சி நம்ம பார்க்கணுமா, அந்த அளவுக்கு வெறுப்பு. அதுல அம்ர் இப்னு ஆஸ் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணாரு, சரி இவங்களை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அபிசீனியாவுக்கு போயிட்டாரு. இப்படி எல்லாம் போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உம்ராவை 3 நாள் முடித்ததுக்கு பின்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திரும்பி விடுகிறார்கள். இதோடைய இது நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒப்பந்தம் செய்த பிரகாரம் யாரும் யாரையும் சென்றடக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அல்லவா. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஹிஜ்ரி 8வது ஆண்டு ஏற்கனவே நான் சொன்னேன் அல்லவா, பனு ஹுசா பனு பக்கர் சொல்லக்கூடிய 2 கூட்டத்தார்கள், அவங்களுடைய ஏற்கனவே பரம்பரை சண்டைகள் இருந்துட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு ஏற்கனவே அந்த டயத்தை பார்த்துட்டே இருந்தாங்க, எப்படா அவங்கள பழி வாங்கலாம்னு சொல்லி. ஆனா ஒப்பந்தத்துல சண்டை போடக்கூடாது, ஏன்னா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறாங்க, இவங்க இந்த கூட்டத்தோட இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு எந்த சண்டையும் போடக்கூடாது, இது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சரி பனு ஹுசா எப்பவுமே நினைச்சாங்கன்னா இரவு நேரங்கள்ல அங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து அல் வத்தீர் சொல்லக்கூடிய ஒரு கிணற்று பகுதியிலிருந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பனு பக்கருடைய சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சண்டைக்கு வம்பிழுத்துட்டாங்க. வம்பிழுத்தது மட்டுமல்லாமல் அவர்களை அடித்தார்கள். அதுல சில பேர் கொலையும் செஞ்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி சொன்னா, இதை ஆரம்பத்திலே செய்யறதுக்கு முன்பதாக நாங்க இப்படி எல்லாம் சண்டை போட போறோம் அப்படிங்கிற விஷயத்த குறைஷிகள்ட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க பண்ண பெரிய தப்பு அது. குறைஷின்னு சொன்ன உடனே குறைஷி மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதுக்கு ஆயுத பலம் கொடுத்தாங்க, ஆயுதத்தை கொடுத்தாங்க, நீங்க எல்லாம் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி. சண்டை நடந்துச்சு. அந்த சண்டை நடக்கூடிய நேரத்துல இவங்கள நிறைய பேர் அதுல இறந்து மூத்தா போயிடுறாங்க. அதுல ஒருத்தர் என்ன செய்யணும் சொன்னா, அஸ்லம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக மதீனாவுக்கு போறாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது. அந்த நேரத்திலே அவங்க பாதுகாப்பு தேடுறாங்க, எங்களை பாதுகாக்க எங்களை விட்டு விடுங்கள், ஹரமுக்குள்ளாம் போயிடுறாங்க அவங்கள அடி வாங்க முடியாமல். யாரு? பனு ஹுசா. ஆனால் இவங்க மீறி அவங்களை அடித்து நிறைய பேரை கொலை செய்து விடுகிறார்கள். அதில் ஒரு மனிதர் என்ன பண்ணாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காண்டி மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு அங்க போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. எப்படி போறாங்கன்னு சொன்னா, அடிபட்ட காயத்தோடு அந்த உடைகள் எல்லாம் ரத்தத்தோடு போறாங்க. போறது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியில அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். பார்க்கும்போது ரத்தத்தோடு அவர் வருகிறார். அஸ்லம் சொல்லுகிறார். வந்த நேரத்திலே அவருடைய பேர் அம்ர் இப்னு சாலிம், அவருடைய பேர் அம்ர் இப்னு சாலிம். அவர் என்ன செய்யறாருன்னு சொல்ற, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கவிதை படிக்கிறார். ரத்தத்தோடு வந்து ஒரு கவிதை படிக்கிறார். எப்படி என்று சொன்னால், இறைவா, நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்களின் ஒப்பந்தத்தையும் அவர் தந்தையின் பழமையான ஒப்பந்தத்தையும் நான் கேட்டு வந்திருக்கிறேன். இந்த நேரத்திலே நீங்கள் பிள்ளைகள், நாங்கள் பெற்றோர்கள், பின்பு நாம் முஸ்லிமானோம், நாங்கள் பின்வாங்கவில்லை. நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் எல்லாம் முஸ்லிமாக ஆயிருக்கிறோம். எங்களுக்கு முழுமையாக நீங்கள் உதவ வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழிகாட்டுவான். இதெல்லாம் கவிதையாக அவர் படிக்கிறார். வந்து அல்லாஹ்வின் அடியார்களை உதவிக்கு அவர்கள் வருவார்கள் என்பதாக சொல்லி, அவர்களால் ஆயுதம் ஏந்திய அல்லாஹ்வின் தூதரும் இருக்கிறார். அவர் வானின் நீந்தும் முழு நிலை போன்றவர்.
அவருக்கு அநீதம் இழைத்தால் அவருடைய முகம் மாறிவிடும். நுரை தள்ளும் கடல் போன்ற படையுடன் வருவார். குறைஷிகளுடைய அந்த வாக்கு மாறிவிட்டார்கள், அவர்கள் நடந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் என்ற போன்ற அந்த கவிதை எல்லாம் படிக்கிறார். படிச்சது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ ஒப்பந்தத்தை மீறினாங்களோ அந்த செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படுறது ரொம்ப அரியுது. ஆனா ஒப்பந்தத்தை மீறிட்டாங்கன்னு தெரிஞ்சவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கோபத்தின் காரணமாக ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்துல போய் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. கோபம் வந்தா தண்ணி குடிக்க சொல்லுவாங்களா இல்லையா? அந்த நேரத்துல கூட அவ்வளவு கோபம் இருக்கிறது. கோபத்தோடு தண்ணி வாங்கி குடித்து அந்த கோபத்தை தணிக்கிறார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் சொல்றாரு, இருந்தாலும் உறுதிப்படுத்தணுமா இல்லையா? அப்படி அந்த நேரத்தை கேட்டுட்டே இருக்கும் பொழுதுதான் அதே நேரத்துல ஃபுலைல் இப்னு வராகா அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த 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 கூட்டத்துல இருந்து ஹுசான் சொல்லக்கூடிய கூட்டத்தை சில பேரை கூப்பிட்டு அதை உறுதிப்படுத்துறாரு. நடந்தது உண்மைதான், அவங்க நிறைய பேரை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போங்க உங்களுக்கு உதவி செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வந்தவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க போங்க உங்களுக்கு உதவி செய்யப்படும். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வர்றாங்க. வானத்திலிருந்து ஒரு மேகம் வருகிறது. அந்த மேகத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இம்மேகம் ஹுஸா கிளையினருக்கு உதவி பெற்று செல்வார்கள் என்பதற்கு முன்னறிவிப்பாக வந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் மக்கால் வாழக்கூடிய முஷ்ரிக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா, இவர் போய் சொல்லிட்டாருங்க விஷயம் தெரிஞ்சிருச்சு. உடனே மக்கத்தில் கூடிய காஃபிர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இது பெரிய பிரச்சனையா போயிருமே, அவர் படையெடுத்து வந்துட்டா அவங்க பெரிய பிரச்சனையாக்கிறோமே, அதனால இது உடனே மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், அந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் நம்ம மீட்டணும். மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை எழுதுறதுக்காண்டி என்ன செய்யலாம், யார் அனுப்பலாம்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு மஷூரா பண்றாங்க. அப்படி மஷூரா ஒரு ஆலோசனை பண்ணதுக்கு பின்னால அப்ப யார் அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொன்னா, அபு சுஃபியான் அனுப்பி வைக்கிறாங்க. அபு சுஃபியான் யாரு? அவருடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவளை தான் யார் கல்யாணம் முடிச்சுக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா அவங்க தான் யாருடைய மகள், அபு சுஃபியான மகள். அவங்கள தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சிருக்காங்க. அப்ப இவர் அனுப்புனா சரியா இருக்குன்னு சொல்லி மக்கத்து முஷ்ரிக்கெல்லாம் அவர் அனுப்பி வைக்கிறாங்க. அபு சுஃபியான் மதீனாவுக்கு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. சொன்னாங்க, ஒப்பந்தத்தை நம்ம மறுபடியும் மீட்டிக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒப்பந்தத்தை யாரும் மீறிட்டீங்களான்னு கேட்டாங்க. அவர் எதுவுமே சொல்லல. இல்ல ஒப்பந்தத்தை மறுபடியும் நம்ம எழுதிக்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. எந்த பதிலுமே கிடைக்கல. உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகள் உம்மு ஹபீபா அவங்ககிட்ட போய் சொல்றாங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் மீட்டித்தாங்க அப்படின்னு. அவங்க அமைதியாயிடுறாங்க. அதே போன்று அடுத்ததாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. அதே போன்று உமரை போய் பார்க்கறாங்க. அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. கடைசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறாங்க. பார்த்து எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை மீட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்காவில் இருக்க அனைவருமே என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல முடிவோடு வாருங்கள் என்பதாக. உங்களுடைய தந்தை இடத்தில் நீங்க சொல்லி ஒரு நல்ல முடிவை வாங்கி தாருங்கள் என்று சொல்லும் பொழுது ஃபாத்திமா சொன்னார்கள், என்னுடைய தந்தை இடத்தில் பேசுவதற்கு நான் தைரியமற்றவள். ஏனென்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கலாம், அகைன் காரணமாக நான் பேச முடியாது என்பதாக சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொன்னாங்க, படையை தயார் செய்யுங்கட்டாங்க. மக்காவிற்கு நாம் படையெடுத்து செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அபூபக்கர் கேட்டாங்க, ஏற்கனவே நம்ம ஒப்பந்தம் செஞ்சிருக்கோமா இல்லையா? அப்ப சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தை மீறி விட்டார்கள். நம்முடைய சகோதரர்கள் அங்கு அடிபட்டு கிடக்கிறார்கள், இதற்கு நாம் சரியான ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி மிகப்பெரிய ஒரு படை கிளம்புகிறது. கிட்டத்தட்ட 10,000 பேர் 10,000 பேர் மக்காவை பார்த்து செல்கிறார்கள். அப்படி போகக்கூடிய நேரத்தில் யாருக்குமே தெரியாது நம்ம மக்காவுக்கு தான் போறோமா அப்படிங்கிறது. அதே போன்று சஹாபாக்களுடைய ஒழுக்கத்தை பாருங்க, யாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போறேன்னு கேட்கற, ஒரு படை ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க, நாளைக்கு யுத்தத்துக்கு கிளம்புறோம், வெளியில போறேன் ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர்கள் ரெடி ஆயிட்டாங்க. ஒவ்வொரு கூட்டத்தார்கள் எல்லாம் சேர்த்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல கிட்டத்தட்ட பார்த்துன்னு சொன்னா முஹாஜிரீன்கள் 70 பேர் இருந்தாங்க. அதே போன்று அன்சாரிகள் 4,000 பேர் இருந்தாங்க. மற்ற கிளைகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 10,000 பேர் கொண்ட பெரிய கூட்டம்
போய் கொண்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்துல மர்ரு லஹரான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தங்கி இருக்கிறாங்க, போய் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. இந்த விஷயம் அபு சுஃபியான் அங்க போயிருக்கிறாரு மக்காவுக்கு போன உடனே அவருக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்காதனால அவருக்கு தூக்கமே இல்லை, என்ன நடக்க போது தெரியலையே, அந்த பயத்தில் இருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிட்ட எப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, நம்ம தாயிஃபுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருடைய சிந்தனைகள் எல்லாம் தாயிஃபுக்கு தான் போறோமா அப்படிங்கிற சிந்தனை வந்துருச்சு. இந்த இடத்து வந்ததுக்கு பின் அதுக்கு முன்பதாக சஹாபாக்கள் கேட்கறாங்க, நாங்கெல்லாம் கொடியை எடுத்துக்கலாமா, கொடியை நாங்க ஏந்திக்கலாமான்னு சொல்றாங்க. யாரும் கொடியை நீங்க என்ன செய்யாதீங்க, ஏந்திக்காதீங்கன்னு சொன்னாங்க. கையில வச்சுக்கீங்க, யாரும் கொடி தூக்காதீங்கன்றாங்க. எப்ப இந்த இடத்துக்கு போனாங்களோ சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது நீங்கள் கொடியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக சொல்லி நாம் மக்காவுக்கு செல்கிறோம் என்ற விஷயத்தை அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த விஷயத்தை பார்த்த உடனே இந்த விஷயம் மக்கா குறைஷிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அபு சுஃபியானுக்கு தூக்கமே இல்லை. இது பெரிய பிரச்சனை ஆயிக்கிறோம், இனிமேல் நம்ம நம்ம எப்படியாவது இது விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நம்ம சரண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அபு சுஃபியான் அவங்களும், அதே போன்று ஹக்கீம் இப்னு ஹிசாம் சொல்லக்கூடிய அவரும், ஃபுலைல் இப்னு வர்கா என்று சொல்லக்கூடிய 3 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. இவங்க உளவு பார்க்கறதுக்கு வர்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிற இதுல வரல. இவங்க என்ன செய்யறாங்க, படை கிளம்பி வந்துருச்சா, எங்க இருக்கிறாங்க அப்படின்னு உளவு பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல அங்க அந்த ஏரியால பாத்தீங்கன்னா சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருக்கூடிய அந்த இடத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோவிலை கழுது கொடுத்துருக்காங்க, வெண்மையான ஒரு கோவிலை கழுதையில. அவங்க என்ன செய்யறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த கோவிலை கழுதை எழுதி அப்படியே வர்றாங்க. அந்த கோவிலை கழுதில வர்றாங்க. யார் யாரெல்லாம் பாக்குறோமோ எப்படியாவது அவங்க என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம், இணைச்சு விட்டு இஸ்லாத்து பண்ணி விட்டுலான்னு அடியில வர்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா தெரிஞ்சு போச்சு, மக்காவுக்கு போகக்கூடிய இந்த படை 10,000 பேர் கண்டிப்பாக மக்காவில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். எல்லாமே அவங்களுடைய சொந்த பந்தம் தானே. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய குதிரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த கோவில் கழுதில அப்படியே போயிட்டு இருக்காங்க. இரவுடைய நேரம் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல அபு சுஃபியான் அவங்களும், ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவங்களும், ஃபுலைல் இப்னு வர்கா இவங்க எல்லாமே என்ன செய்றாங்க, பேசிக்கிட்டு வர்றாங்க. சத்தம் போடு பேசி வரக்கூடிய நேரத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு பாத்துறாங்க. பார்த்து கேட்டாங்க, என்ன அபு சுஃபியானே நீங்க தான் இங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னா, நான் தான். உடனே என்னுடைய குதிரையில் என்னுடைய ஒட்டகத்துல ஏறுங்க, என்னுடைய கோவில் கழுதில் ஏறுங்கன்னு சொல்லி 3 பேரும் ஏத்தி செய்றாங்க, கூட்டு போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, இதற்கு மேல் நீங்கள் தாமதித்தால் உங்களுடைய தலை தப்பாது என்று சொன்னார்கள். இதற்கு மேல் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய படை வந்து விட்டது, மக்காவை நோக்கி ஒரு பெரிய படை கிளம்பி இருக்கிறது. இதற்கு மேல் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தலை தப்பாது என்று சொல்லும் பொழுது அபு சுஃபியான் அவர்களும் மற்ற 2 பேரும் என்ன செய்றாங்க, குதிரையில ஏறி அந்த கழுதையில ஏறி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க கோவில் கழுதையில. அப்படி போகும்பொழுது அந்த ஏரியாக்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு நேரம் வந்ததுக்கு பின்னால எல்லா கூட்டத்தையும் கூட சொன்னாங்க, நீ எல்லாம் என்ன செய்யுங்க, எல்லாம் நெருப்பு மூட்டிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல தூரத்துல இருந்து பார்த்தா 10,000 பேரு அவங்களுடைய அந்த கூட்டம் எல்லாம் ஒவ்வொரு அந்த டீமா இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் இந்த நெருப்பு வச்சிருக்கிறாங்க, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்க்கும்போது பெரிய நெருப்பா தெரியுது. அபு சுஃபியானுக்கு ஒரு பயம் வர. இப்ப யாருடைய கூட்டு போறா, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கூட்டு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க சொல்றாங்க, இவங்க யாருன்னு எல்லாத்தையும் அடையாளம் விட்டு காட்டே வராங்க, இவங்கன்னு சொல்லி. அப்போ பாக்குறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா கீழே ஒரு தலைமையில ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உமர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவரை பாத்துறாங்க. பார்த்த உடனே, அல்லாஹ்வுடைய எதிரியே, இப்போது என் கையில கிடைத்து விட்டாயா, ஒப்பந்தத்தை முறித்ததுக்கு பின்பதாக என்னுடைய கையில் கிடைத்திருக்கிறாய், முதலில் நான் உன்னைத்தான் கொலை செய்வேன் என்பதாக அதற்கு நான் அனுமதி வாங்க ஓடுகிறேன் என்று சொல்லி உடனே சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஓடுறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கோவில் கழுதை வேகமா விரட்டி வேகமா போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய், யார ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உமர் அதை பொறுக்கல, யார ரசூலுல்லாஹ் நீங்க அனுமதி கொடுங்க, இவரோட தலையை நான் எடுத்துடுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அமைதியா இருங்க உமரே. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய அபு சுஃபியான் அவங்களுடைய நெஞ்சோட அணைச்சிட்டு சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் இவர் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறார், அவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சுஃபியான்ட்ட கேட்டாங்க, எப்பா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்கள் இன்னும் உணராமலா இருக்கிறீர்கள் என்று கேட்டாங்க. என்னுடைய பட்டாளத்தை பாருங்க, நான் எவ்வளவு பெரிய கூட்டத்தோட வந்திருக்கிறேன், நான் நினைச்சா இப்படி செய்ய அப்படிலாம் கேட்கல, ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, இன்னமும் உங்களுக்கு அந்த சிந்தனை வரலை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும் சிந்தனை உங்களுக்கு வரலையா, சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பா சொன்னாங்க, அபு சுஃபியானே சொல்லுங்க,
லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப மீதி யார் சொல்றது? முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப அபூ சுஃபியான் சொன்னாரு, அதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, அதை நான் கிளியர் பண்ணிட்டு தான் அதை சொல்ல முடியும்னு சொன்னாங்க. அப்ப அப்பா சொன்னாங்க, அப்பா இதுதான் உங்களுக்கு சரியான சமயம், இந்த சமயத்தில் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் மறுநாள் நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா என்பது தெரியாதுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட்டுருங்க, அவங்கள பக்கத்துல கூடாதுல நீங்க தங்க வைங்க, தங்க வச்சதுக்கு பின்பதாக மறுநாள் நீங்க அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரங்களிலே காலை சுபுஹுடைய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்கிறார்கள். ஒது செய்யக்கூடிய அந்த தண்ணீர் கீழே விழக்கூடியதை பார்த்து சஹாபாக்கள் அனைவரும் வாரி வாரி எடுத்து தன்னுடைய முகத்தின் மேலும் தடை கொள்கிறார்கள். இந்த காட்சியை அபூ சுஃபியான் பார்க்கிறார். பார்த்துட்டு கேட்கிறார், என்ன இது, முஹம்மது மீது இவ்வளவு பிரியமா? இது போன்ற பிரியத்தை நான் பார்க்கவே இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, நான் கண்டிப்பா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்களா முஹம்மது? நேரம் வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படை கிளம்புகிறது மக்காவை நோக்கி. மக்காவை நோக்கி கிளம்பக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ சுஃபியானுக்கு ஒரு மதிப்பை கொடுத்தார்கள். உங்களுடைய வீடுகளில் யார் யாரெல்லாம் நுழைந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாமே பாதுகாப்பு பெற்றவர்கள் என்ற ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படை சூழ மக்காவுக்குள் நுழைகிறார்களோ, அப்படி நுழையக்கூடிய நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியலையே, நமக்கு என்ன ஆகும் தெரியலையே, நம்முடைய நிலைமை என்ன ஆக போது தெரியலையே என்பதா பயந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை அந்த ஒட்டகத்தோடு உள்ள போகிறார்கள். பின்னால் வரக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் இன்று மக்காவில் வாழக்கூடிய முஷ்ரிக்கினுடைய தலையெல்லாம் எடுத்து விட வேண்டும் என்பதாக ஐடியாவோட வர்றாங்க. ஏன்னு சொன்னா ஏற்கனவே அவங்களால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சஹாபாக்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்று உங்களை எல்லாத்தையும் நான் மன்னித்து விட்டேன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. யார் யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் நுழைந்து கொள்கிறீர்களோ அவரெல்லாம் நீங்க பாதுகாப்பு பெற்றவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நிறைய பேர் சத்தமோடு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத், அங்க இருக்கக்கூடிய அபூ சுஃபியானுடைய வீடுல இடம் பத்தாதே. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் யார் உங்களுடைய வீடுகளில் நுழைந்து கொள்கிறீர்களோ நீங்க எல்லாம் பாதுகாப்பு பெற்றவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் அவங்க வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. காபத்துல்லாவுடைய உள்ள நுழையும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் உடைத்து எறிந்தார்கள். எறிந்ததுக்கு பின்பதாக உள்ளே நுழைந்து 2 ரக்காயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு பின்னாலே வருகிறார்கள். வந்து ஒரு சிறிய உரையை நிகழ்த்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய வாசல் நிலைப்படி பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், கீழே பள்ளியில் எதிர்பார்த்து காத்திருக்கும் குறைஷிகளை நோக்கி சொன்னார்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தஆலாவை தவிர யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எவ்வித துணையும் இல்லை, அவன் தனது வாக்கை நிலைநாட்டி விட்டான், தன் அடியாருக்கு உதவி செய்தான், அவனோ இராணுவங்கள் அனைத்தையும் தனியாக தோற்கடித்தான். இதுவரை நடைமுறையில் இருந்து வந்த அல்லாஹ்வின் இந்த இல்லத்தை பராமரிப்பதும் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதும் ஆகிய இவ்விரண்டை தவிர ஏனைய அனைத்து சிறப்புகளையும் மற்ற பொருள் அல்லாத உயிர் சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டங்களையும் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா இதோடு என்னுடைய காலுக்கடியில் நான் புதைத்து விட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் இதுவரைக்கும் வைத்துக் கொண்டிருந்த மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் என்னுடைய காலுக்கு நான் புதைத்து விட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 10,000 பேர். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம் எதற்காக என்று சொன்னால், அங்க ஹுதைபியாவுக்காக வேண்டி. குர்ஆனிலே மிகப்பெரிய வெற்றியை கொள்ளப்பட்டது ஃபத்ஹ் மக்கா. ஆனால் அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லவில்லை. ஆனால் ஏன்னு சொன்னால், இந்த ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்வதற்கு வித்திட்டது எதுன்னு சொன்னால் ஹுதைபியா. ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுனாலையும் அதே போன்று அதை பாதுகாத்ததின் காரணமாக ஒரு வாய்ப்பாக அமைந்து அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியாக ஃபத்ஹ் மக்காவை கொடுத்தான் என்பதை நாம் ஹதீஸின் மூலம் பார்க்கின்றோம். ஆக கண்ணியமிக்கவில்லை, இது போன்றுதான் ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அதற்கு பின்பதாக உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவியது. இன்று நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தியாகங்கள், சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து நாம் அல்லாஹ்வுடைய வாழ்க்கை நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பிரியமிருந்தார்களோ அதே போன்று நாமும் பிரியப்பட்டு அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய வாய்ப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். எதை கேட்டமோ அதனுடைய அமர்சிற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. السلام عليكم.